அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தனசேகர். நம்ம திருவண்ணாமலையில கிரிவலம் வரும் பக்தர்களுக்காக பாத்தீங்கன்னா தூய்மை அருணை திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒப்பனையகம் கட்டியிருக்காங்க. இந்த ஒப்பனையகத்துல பாத்தீங்கன்னா என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு தனித்தனியா கழிவறை, குளியலறை, உடைமாற்றும் அறைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நவீன வசதியுடன் கூடிய பாத்தீங்கன்னா இந்த கட்டமைப்பை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள், ஹேண்டிகேப் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா கழிவறை, குளியலறை, உடைமாற்றும் அறைன்னு கட்டியிருக்காங்க. இந்த ஒப்பனையகத்துக்குள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன், சுத்தி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க பாருங்க. மாற்றுத்திறனாளிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வருவாங்கல்ல, அந்த வண்டியில மேலே ஏறி வர்றதுக்காக இதை கட்டியிருக்காங்க. இந்த அமைப்பை இதை பாருங்க, அழகா கட்டியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா ஒண்ணு யோசிச்சு பக்தர்களோட நலனுக்காக இதை கட்டியிருக்காங்க. கிரிவலம் வரும் பக்தர்களோட நலனுக்காக பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தனியா, அதுக்கப்புறம் ஆண்களுக்கு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியா கட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு போறதுக்காக பாருங்க இது கட்டியிருக்காங்க. உள்ள போயிட்டு பார்க்கலாம். உள்ள வந்த உடனே பாருங்க லைட்லாம் அழகா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் தான், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு முகம் பார்க்குற கண்ணாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இங்க பாருங்க தண்ணிலாம் செம ஃபோர்ஸா வருது, ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இந்தாண்ட ஒரு கண்ணாடி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்ல குளியலறை, குளியலறை இருக்கு, இதுவும் குளியலறை தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் சூப்பரா இருக்குங்க. இந்த பாருங்க எத்தனை இருக்கு பாருங்க, எல்லாமே அழகா கட்டி இருக்கிறாங்க. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் இடம், இங்க காட்டுங்க, சிறுநீர் கழிக்கும் இடம் சூப்பரா அழகா கட்டிருக்காங்க. இதே மாதிரி அந்தாண்டி இருக்கு. பெண்களுக்கு தனியா கட்டியிருக்காங்க. அதுல நம்ம போயிட்டு பார்க்கலாம். பெண்களுக்கும் அதே மாதிரி தான் கழிவறை, குளியலறை, உடைமாற்றும் அறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியா கட்டியிருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு பார்க்கலாம். பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா கண்ணாடி சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த இடத்துல 3 கண்ணாடி சூப்பரா அழகா இருக்கு. நீங்க கிரிவலம் வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்க அழகா நீங்க போகலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க, அதே மாதிரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கழிவறை, குளியலறை அப்படின்னு சொல்லிட்டு கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திருவண்ணாமலையில ரொம்ப நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா பக்தர்களோட பயன்பாட்டை மனசுல வச்சு இதை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தர தனசேகர் அபிஷியல் மற்றும் திருவண்ணாமலை சர்க்கிள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் தான் உங்க தனசேகர்.